அது 1990வது வருஷம் ஆடி மாசம். ராமையா சீதாவோட வீடு சின்ன ஓட்டு வீடா இருந்தாலும் எப்பவும் சுத்தமா இருக்கும். ராமையாவுக்கு சொந்தமா 2 ஏக்கர் வயல் இருந்துச்சு. சீதா வீட்டு வேலை மட்டும் இல்லாம ஆடு மாடுங்களையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. அந்த பழைய காலத்து ரேடியோல ரஜினியோட பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சீதா, இன்னைக்கு வயல்ல வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நாத்தெல்லாம் நட்டாச்சு. விளைச்சல் மட்டும் நல்லா விளைஞ்சிருச்சுன்னா இந்த வருஷம் வர வருமானத்துல உனக்கு ஒரு தங்க வளையல் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேன். வளையலெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாங்க. முதல்ல நம்ம மாட்டு வண்டியோட சக்கரத்தை நாம சரி பண்ணணும். மழை பெய்யும் போது வீட்டோட கூரையில இருந்து தண்ணி சொட்டுது. கூரைய கொஞ்சம் சரி பண்ணணும். நம்ம வீட்ல இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்குங்க. நாளைக்கே மேஸ்திரி வர சொல்லி இந்த வேலை எல்லாத்தையும் பாத்துருங்க. நீ எப்பவுமே இப்படிதான் சீதா. வீட்டை பத்தி மட்டும்தான் யோசிப்ப. சரி, நீ சொல்றதும் சரிதான். நான் நாளைக்கே போய் அந்த வேலையை பார்க்கறேன். அப்பதான் வெளியில இருந்து ரங்கையாவோட குரல் கேட்டுச்சு. ரங்கையா வெள்ளை வேட்டிய கட்டிக்கிட்டு தலையில ஒரு துண்டால தலப்பாகைய கட்டிக்கிட்டு பந்தாவா அந்த வீட்டுக்குள்ள வந்தான். என்ன ராமையா, வீட்ல அமைதியா இருக்க? நம்ம ஊருக்கு பட்டணத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட 1000 ரூபா கொடுத்தா அது 2000 ரூபாவா மாத்தி தராராம். நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. நீ என்னமோ இன்னும் இந்த மண்ணில் இறங்கி கஷ்டப்படுற? பேசாம நீனும் காசு கொடுக்க வேண்டியது தானே? இங்க பாருங்க ரங்கையண்ண, இந்த மாதிரி முதலீடு செய்யறதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்ல. ஏன்னா யார் மேலயும் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல வாழ்ந்துக்கிறவங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஐயையோ, என்னம்மா சீதா, நீனே இப்படி சொன்னா எப்படி? உன் புருஷன் என்ன சின்ன பையனா? அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாதா? இப்படி போய் அப்படி வந்துட போறான். அனுப்புமா. இப்படியே சில நாட்கள் போச்சு. ரங்கையாவோட பேச்ச கேட்டு கேட்டு மெதுவா ராமையாவும் அந்த பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான். இப்போ அவன் வயலுக்கு கூட சரியா போறது இல்ல. வீட்ல இருக்கிற பணம் நகை இப்படி ஒவ்வொன்னா அந்த கம்பெனியோட பேர்ல முதலீடா போட்டுக்கிட்டு இருந்தான். சீதாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. ராமையாவ எவ்வளவோ சொல்லி அவ தடுத்து பார்த்தா. ஆனா ராமையா மட்டும் தான் பொண்டாட்டியோட பேச்ச காதுல போட்டுக்கவே இல்ல. என்னங்க, இன்னைக்கு பால்காரனுக்கு பணம் கொடுக்கணும். பால்காரனுக்கு கொடுக்க வச்சிருந்த காசும் காணோம். நாளைக்கு விதை தூவணும். அதுக்கு விதை வாங்கணும். இப்படி ஒவ்வொன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க முதலீடு பண்றது சரியில்லை. அட, வரும் வரும். எப்பவுமே அந்த காசை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க. ரங்கையா சொன்னான், அந்த அதிகாரி அடுத்த மாசத்திலேயே அந்த காசை 2 மடங்கா ஆக்கி தரானாம். அப்போ ஒரு வளையல் என்ன 10 வளையலே வாங்கலாம். நீ மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்காத. நம்ம பெரிய பணக்காரங்களா ஆக போறோம். பணம் போறது எனக்கு கவலை இல்லைங்க. உங்ககிட்ட வந்த மாற்றத்தை பார்த்தாதே எனக்கு பயமா இருக்கு. அந்த ரங்கையாவ நம்பாதீங்க. ஆசை வார்த்தையே சொல்லி அவன் உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, முதலீடெல்லாம் போச்சுன்னு உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதெல்லாம் வெறும் பொய். ரங்கையா ரொம்ப நல்லவன். எனக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டினவன். நீ பேசாம உள்ள போ. அப்படி ராமையா அங்கிருந்து கிளம்பிட்டான். சீதா அந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்தா. இனி அழுதுகிட்டு இருந்தா வேலைக்காகாது. எப்படியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாதான் அவளுடைய புருஷனையும் அந்த சொத்தையை காப்பாத்த முடியும்னு அவளுக்கு தோணுச்சு. அதனால அவ ஒரு திட்டத்தை போட்டா. அன்னைக்கு ராத்திரி ரங்கையா இன்னொரு பெரிய திட்டத்தை போட்டான். அந்த கம்பெனி இப்போ நஷ்டத்துல இருக்கு. மறுபடியும் லாபத்தை எடுக்கணும்னா இன்னும் ஒரு 5000 ரூபாவை முதலீடு பண்ணணும்னு ராமையா கிட்ட சொன்னான். ராமையா கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, நானே கடன் கொடுக்கறேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஒரு பத்திரமா எழுதி கொண்டு வந்து ராமையாவுக்கே தெரியாம அவன் 2 ஏக்கர் வயல அவன் பேருக்கு மாத்திரதா கையெழுத்து போட்டுக்கிட்டான். இனிமே இந்த வயல் எனக்கு தான் சொந்தம். பாவம் இந்த ராமையா ரொம்ப அப்பாவியா இருக்கான். அப்படி ஒரு அதிகாரியே இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு பணம் கிடைக்கும்? சீதாவோட அறிவு இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வயல் நம்மளுக்கு கிடைச்சதும் கொண்டு போய் வித்துறணும். அடுத்த நாள் தான் அந்த கம்பெனிங்கிறதே ஒரு ஏமாத்து வேலைங்கிறது ராமையாக்கு தெரிய வந்துச்சு. அவன் அழுதுகிட்டே சீதா கிட்ட வந்தான். சீதா, என்ன மன்னிச்சிடு. உன் பேச்சு கேட்காம நான் நடந்ததுக்கு இப்ப மொத்தமா நடுத்தருள் நிக்கிற நிலைமைக்கே வந்துட்டேன். நம்ம வயலை அந்த ரங்கைய கிட்ட நான் அடகு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த அதிகாரி என்னை ஏமாத்திட்டான். நாளைக்கே அந்த இடம் அவன் பேருக்கு மாறப்போகுது. என்னங்க,
நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதை விட இழந்ததை எப்படி மறுபடியும் சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறது நல்லது. கவலைப்படாதீங்க. அந்த ரங்கையா எவ்வளோ பெரிய பேராசக்காரன்னு எனக்கு தெரியும். நீங்க நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. அவனுடைய அந்த பேராச குணத்தை வச்சே நம்ம சொத்து எல்லாத்தையுமே நாம வாங்க போறோம். சீதா ஒரு அருமையான திட்டத்தை போட்டு ஊர் முழுக்க ஒரு வதந்திய பரப்புனா. அவங்க வயல்ல முன்னோர்கள் ஒரு புதையல புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த புதையல்ல நிறைய தங்க காசுகள் இருக்கு அப்படின்னு வதந்திய பரப்புனா. அவ இந்த விஷயத்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி ரங்கையாவுக்கு தெரியற மாதிரி சத்தமா சொன்னா. லக்ஷ்மி, எங்க வயல்ல அந்த பழைய வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறதா எங்க அப்பா என் கனவுல வந்து சொன்னாரு. அதுல இருக்கிற தங்க காசெல்லாம் சாதாரண தங்க காசு இல்ல. அந்த காலத்து ராஜா காலத்து தங்க காசு. ரொம்ப சுத்தமானது. அந்த வயலோட உண்மையான முதலாளி யாரோ அவங்களாலதான் அந்த புதையலை எடுக்க முடியுமாமா. வேற யாராவது அதை தொட்டா அந்த புதையல் சாம்பல் ஆயிடுமா. அதனாலதான் இத்தனை நாள் அந்த விஷயம் தெரியாமையே இருந்துச்சு. என்னது? தங்க புதையலா? அதுவும் வயல்ல தான் இருக்கா? இப்ப அந்த வயலு எனக்கு தானே சொந்தம். அப்போ அந்த புதையலும் எனக்கு தான் சொந்தம். ஆனா உண்மையான முதலாளிக்குன்னு சொல்றா? அப்போ அந்த ராமாயக்கு தான் சொந்தமா? நான் இதை எப்படியாவது வாங்கி ஆகணுமே. அந்த கம்பெனி பணத்தை விட இது அதிகமாச்சே. அப்படி ரங்கையா மறுபடியும் ராமையாவை போய் சந்திச்சான். அவன் கண்ணுல பேராசை தெளிவா தெரிஞ்சுது. ராமையா, கேட்டியா? தங்க புதையலாமா? இப்போ அந்த பூமி பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு. அதனால நீயும் வா. நம்ம முதல்ல போய் அந்த தங்கத்தை எடுக்கலாம். அதை நீ எடுத்தா போதும். நான் பத்திரமா வச்சுக்கிறேன். உன் பழைய கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறேன். சீதா சொன்னது உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த புதையலுக்கு சாபம் இருக்கு. நான் இல்லாம அந்த புதையலை யாராலையும் எடுக்க முடியாது. நீங்க என்னோட கடன் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த தங்க புதையலை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். 2 பேருக்கும் சமமா லாபம் கிடைக்கட்டும். இல்லனா அந்த தங்கம் உங்களுக்கு கிடைக்காது. என் இடமும் எனக்கு கிடைக்காது. ரங்கையா பேராசையில ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா ரங்கையா 2 பேருமே ராமையாவோட வயலுக்கு போனாங்க. அங்க ஏற்கனவே வேப்ப மரத்துக்கு கீழே சீதா ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இரும்பு மசி எல்லாமே நிறைஞ்சிருக்கிற ஒரு பானைய புதைச்சு வச்சு அதுக்கு மேல அடையாளத்துக்காக ஒரு கோலத்தையும் கூட போட்டு வச்சா. அத அந்த ரங்கையாவுக்கு காட்டி ஏமாத்துறதுக்காக. என்னங்க, பாத்து இந்த புதையல வெளியில எடுக்கும்போது யாரும் சத்தம் போடக்கூடாது. அதுலயும் முக்கியமா ரங்கையா மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு வரணும். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்ல, 10 தடவை முங்கி வரணும். அப்பதான் இந்த புதையலு நமக்கு கிடைக்கும். ஏது? குளிக்கணுமா? அதுவும் குளிர்ல 10 தடவை குளிக்கணுமா? சரி. தங்கத்துக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஏன்னா எனக்கு இந்த தங்கம் தானே ரொம்ப முக்கியம். ரங்கையா வேற வழி இல்லாம ஆத்துல இறங்கி 10 தடவை முங்கி எழுந்திருச்சு வந்தான். குளிர்ல அவன் கடகடன்னு நடங்குறத பார்த்து சீதா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. சீதா புதைச்சு வச்ச பானையோட மூடியில ஒரு தங்க பேப்பரை ஒட்டி வச்சிருந்தா. அது அந்த விளக்கோட வெளிச்சப்பட்டு பளபளன்னு ஜொலிச்சுது. அடடா! கிடைச்சிருச்சு. தங்க புதையல் கிடைச்சிருச்சு. ராமையா, இந்தா உன் கடன் பத்திரம். நீயே வச்சுக்கோ. இனிமே உன் வயலும் வேண்டாம், கடனும் வேண்டாம். இந்த புதையலே எனக்கு போதும். ரங்கையா அவன் கையில இருக்கிற கடன் பத்திரத்தை கிழிச்சு அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த தங்க புதையல்னு நினைச்சு அந்த பானையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா போனான். அவன் போறத பார்த்து சீதாவும் ராமையாவும் சிரிச்சாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கையா அவன் வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி ஒரு பெரிய சுத்தியலா எடுத்து அந்த பானைய உடைச்சான். ஆனா உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள தங்கமோ வைரமோ இல்ல. அதுக்கு பதிலா அடுப்பு கறி அப்புறம் கொஞ்சம் கல்லு இதெல்லாம் தான் இருந்துச்சு. ராமையா, என்னவே ஏமாத்த பார்க்கறியா? அந்த அந்த புதையல்ல ஒண்ணுமே இல்ல. வெறும் மசி தான் இருக்கு. உடனே என் கடன் பத்திரம் கொடு. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தே தான் ஆகணும். தலைவர் ஐயா, இங்க பாருங்க. ரங்கையா தான் கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டாரு. அதுவும் நேத்து ராத்திரி நேரம் நம்ம ஊர் பஞ்சாயத்துல தான் கிழிச்சாரு. இப்போ அதெல்லாம் இல்லன்னு சொல்றாரு. நேத்து ராத்திரி எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து எங்க தாத்தா காலத்து பழைய பானையை தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. அந்த கம்பெனிக்கு முதலீடு பண்ண பணத்துக்கு இது சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ரங்கையா, உன்னை யாரும் இங்கே ஏமாத்தவே இல்ல. நீ தானே மனசார ராமையாவோட கடனை தள்ளுபடி பண்ண. அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு
இப்ப அந்த புதையல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, அதுக்கு ராமையா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு ரங்கையா, கடன் பத்திரத்த கிழிச்சு போட்டது நீதான். ஒப்பந்தப்படி பார்த்தா, கடன் பத்திரம் கிழிச்சிட்டா, அந்த கடனை யாரும் குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே இதே மாதிரி ஊர்க்காரங்களெல்லாம் ஏமாத்தணும்னு நெனைச்சா, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு உனக்கு இடம் இருக்காது. தொரத்தி அனுப்பிச்சுடுவேன் பார்த்துக்கோ. என் ஊர் ஜனங்க இன்னும் இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க முழிச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் உன் உடம்புல உசுரு இருக்காது. ஐயையோ! என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ பேராசையில இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். சீதாவோட அறிவுக்கு முன்னாடி நான் நிக்க முடியாது போல. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு பொண்டாட்டியோட அருமை என்ன அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வந்துச்சு. என்னைக்கு மட்டும் அவ புத்திசாலித்தனமா நடந்துக்கல அப்படின்னா அவன் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் சொத்து எல்லாமே அவன் கைவிட்டு போயிருக்கும். சீதா, என்ன மன்னிச்சிடு. பொண்டாட்டியா உன் பேச்ச கேட்கறத விட்டுட்டு, நண்பங்கிற பேர்ல என்னை ஏமாத்த வந்த அந்த ரங்கைய பேச்சு கேட்டதுனால தான், இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். நீ மட்டும் இல்லனா, இந்த வீடு, வாசல், சொத்து எல்லாமே கைய விட்டு போயிருக்கும். இனிமே நான் என்ன பண்ணாலும் உன்னை கேட்டு பண்றேன். உன்னை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். என்னங்க, பொண்டாட்டியோட புத்திசாலித்தனம் புருஷனை காப்பாத்ததாங்க பயன்படுத்தும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நாம கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 1 ரூபாய் ரொம்ப பெருமையானதா இருக்கும். ஆனா மத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டா நாளைக்கு அவமானப்பட்டுதான் தலை குனிஞ்சு நிக்கணும். அன்னையில இருந்து ராமையா அவன் பாட்டுக்கு வயல் வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஊர்க்காரங்க எல்லாரும் சீதாவோட அறிவையும் திறமையையும் பார்த்து பாராட்டினாங்க. ஒரு பொண்ணு வீட்ல இப்படி இருந்தா போதும், யாரும் யாருக்கிட்டையும் ஏமாற முடியாதுன்னு எல்லாருமே சீதாவை மனசார புகழ்ந்தாங்க. அந்த வருஷம் ராமையா சீதா 2 பேரும் கஷ்டப்பட்டு நிறைய விளைச்சல வெளியே வச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி புத்திசாலித்தனம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை பார்த்து அழாம தன்னம்பிக்கையை இழந்துராம அந்த கஷ்டத்தை விட்டு வெளியில வர்றதுக்கான வழி என்ன இருக்குன்னு யோசிச்சு அதன்படி நடந்துக்கிட்டா அந்த கஷ்டத்தை விட்டு வெளியில வந்துடலாம். அதே நேரம் ஆம்பளைங்க பொம்பளைங்களோட பேச்சு கேட்கறதுனால வீணா போக மாட்டாங்க. பொம்பளைங்களும் ஆம்பளைங்க பேச்சு கேட்கறதுனால வீணா போக மாட்டாங்க. புருஷ பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க மதிக்கணும், ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அன்போடவும் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆற்றங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான். ஆனா மனுஷங்களுக்கு ஆசை சகஜம் தானே. அந்த ஊர்ல குமரையா சாந்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல சுப்பையா லட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு நாள் ஒரு சாமியார் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆத்துக்கு நடுவுல இருக்கிற தீவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி போனா அங்க நிறைய செல்வங்கள் இருக்கும், மணல் கூட தங்கமா இருக்கும், கல்லெல்லாம் வைரக்கல்லா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப அதை கேட்டுட்டு வந்த குமரையா, சாந்தம்மா, சாந்தம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அதை உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். என்னங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? வயல்ல வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா, இல்ல யாரு கூடயாவது சண்டை போட்டு வந்துட்டீங்களா? சண்டையா? நம்ம கஷ்டமெல்லாம் தீர்க்கறதுக்கான வழி கிடைச்சிருக்கு சாந்தம்மா. நாம இனிமே இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன ஆகாயத்துல இருந்து பணமழையா பெய்ய போகுது? சும்மா கனவு கண்டுகிட்டு இருக்காம கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். நீ நம்ப மாட்ட. ஆனா இப்பதான் பஞ்சாயத்துல உக்காந்துக்கிட்டு அந்த வெளியூர்ல இருந்து வந்த சாமியாரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஊர் ஆத்துக்கு நடுவுல ஒரு கருப்பு தீவு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆ இருக்கு. அங்க நிறைய முதலைங்க இருக்காமே, யாரும் அதனாலதான் அந்த பக்கம் போறது இல்ல. அது எல்லாம் ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அது சாதாரணமான தீவு இல்லையாமா. அது ஒரு மந்திர தீவாமா. அங்க அமாவாசை முடிஞ்சு அடுத்து வர்ற பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த தீவுல இருக்கிற மணல் எல்லாம் தங்கமா மாறுமாமா. ஓஹோ, இதுதான் விஷயமா? யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அந்த சாமியாரே போய் அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் இதுக்காக உங்ககிட்ட சொல்லணும். அவருக்கு இந்த மாதிரி பொருளுங்க மேல எந்த ஆசையும் இல்லையா. புண்ணியத்துக்காக நம்மள மாதிரி ஏழைங்க கிட்ட இதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தானே பௌர்ணமி. இன்னைக்கு ராத்திரியே நானும் பக்கத்து வீட்டு சுப்பையாவும் அந்த தீவுக்கு போலான்னு இருக்கோம். வேண்டாங்க, இந்த சாகசத்தையெல்லாம் பண்ண போகாதீங்க. அந்த ஆத்துல நிறைய சுழி இருக்கான். ராத்திரி நேரம் அதுல பயணம் செய்யறது உசுர பணையமா வைக்கிற மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதுங்க.
இது பேராசை இல்ல சாந்தம்மா, அறிவு. நம்ம தாத்தாவும் நமக்காக சம்பாதிக்கல, நம்ம அப்பா அம்மாவும் நமக்காக சம்பாதிக்கல. அதான் நானாவது கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். மகாராஜா மாதிரி வாழலாம் இல்ல? மகாராஜாவா வாழ தேவையில்ல, மனுஷனா வாழ்ந்தாலே போதும். அந்த சுப்பையாவுக்கு தான் அறிவில்ல, அவன் கூட எதுக்கு கூட்டு சேர்றீங்க? லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். லக்ஷ்மிய பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு பௌர்ணமி, நானும் சுப்பையாவும் படகு எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போறோம். நீ எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புறத விட்டுட்டு தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க, நான் சும்மா எதுவும் சொல்லல. எனக்கு என்னமோ ஊஜனங்க சொல்றது உண்மைன்னு தோணுது. அந்த தீவிலேயே மாய மந்திரம் இருக்குங்க. அங்க நீங்க போனீங்கன்னா அது ஆபத்தாதான் போய் முடியும். உனக்கு எப்பவும் பயம்தான். உன் பயத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் இப்பவே போய் அந்த சுப்பையா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். குமரையா நேரா சுப்பையாவோட வீட்டுக்கு போனான். அங்க சுப்பையா லக்ஷ்மிக்கு நடுவுல கூட இதே வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. யோ, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ராத்திரி நேரம் அந்த பேய் தீவுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க தங்கம் இருக்குன்னு எந்த முட்டாளியா உன்கிட்ட சொன்னது? அட சும்மாரு லக்ஷ்மி, எதுக்கு கத்துற? யாருக்கு அதுலயாவது விழுந்துட போகுது. அது சாதாரண தீவு இல்ல, அது புதையில இருக்கிற தீவு. குமரையாவும் என் கூட வரான். நானும் குமரையாவும் போய் தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறோம். குமரையாவுக்கே அறிவு கிடையாது, அவரு கூட நீங்க கூட்டு சேரீங்களா? தங்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்க உசுர நீங்க பணயமா வச்சு அங்க போக தேவையில்லை. உயிர் ஏன் போக போகுது? எங்க 2 பேருக்குமே நீச்சல் வரும். ஒரே ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டுட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாமே. உனக்கு அதுல பட்டு புடவை நகைன்னு எல்லாமே நான் வாங்கி தரேன். எனக்கு பட்டு புடவே வேண்டாம், நகையும் வேண்டாம். நீங்க உசுரோட இருந்தா போதும், அதை விட வேற எதுவும் தேவையில்லை. என்ன சுப்பையா, இன்னுமா நீ கிளம்பாம இருக்க? பொம்பளைங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம என்னைக்குமே உருப்பட முடியாது. வாங்கண்ணே வாங்க. இவரை நீங்க திருத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே தப்பான வழியில கூட்டிட்டு போறீங்க. இங்க பாருமா லக்ஷ்மி, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். அப்ப முழிச்சுக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. என்ன சுப்பையா, படகு தயாரா தானே இருக்கு? ஆ, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியே தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு வர பைய கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி மட்டும் தடுக்கலனா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். லக்ஷ்மி, 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? எவ்வளவு சொன்னாலும் மதிக்கிறதே இல்ல. ஆமாக்கா, இவங்க கண்ணுல பேராசை தெளிவா தெரியுது, அதான் நம்ம சொல்றத கேக்குறது இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்ச நாங்க கேட்க போறதில்ல. சாந்தம்மா, நீ போய் ராத்திரிக்கு எனக்கு சாப்பாடு மூட்டைய கட்டு. சுப்பையா, நீயே சீக்கிரமா கிளம்பு. அங்க பாரு, நிலா வானத்துக்கே வந்துடுச்சு. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். சரி சுப்பையா. இங்க பாரு லக்ஷ்மி, குறுக்கல நிக்காத. நாளைக்கு காலையில வரும்போது தங்கம் வைரம்னு எல்லாத்தையுமே கொண்டு வருவான் பாரு. தங்கமோ வைரமோ, போங்க போங்க. போய் அடிபட்டா மட்டும்தான் உங்களுக்கு அறிவு வரும். வா லக்ஷ்மி, இவங்களுக்கு அந்த தீவு மேல பைத்தியம் வந்துடுச்சு. நம்ம பேச்செல்லாம் காதுல போட்டுக்க மாட்டாங்க. நல்லபடியா வந்தா போதும். அன்னைக்கு ராத்திரி நேரம் பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் அந்த ஊர் மேல பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் சுப்பையா குமரையா 2 பேருமே அந்த நிலா வெளிச்சத்திலேயே ஒரு சின்ன படகை எடுத்துக்கிட்டு அந்த படகை ஓட்டிக்கிட்டு தீவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏன் குமரையா, அந்த சாமி சொன்னது உண்மைதான்னு உனக்கு தோணுதா? உனக்கு அவர் மேல உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். பெரியவங்க பேச்சு பொய்யாகாதே. அப்படியே பொய்யா போனாலும் நமக்கு பெருசா ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஒரு நாள் ராத்திரி தூக்கம் போச்சு, அவ்வளவுதானே. ஒரு வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த தீவுல பேய்ங்க கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அட நீ வேற, அந்த தீவுல இருக்கிற தங்கத்தை யாரும் திருடக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து கட்டிவிட்ட கட்டுக்கதை அது. நீ பயப்படாத, அங்க பாரு, தீவு கண்ணுக்கு தெரியுது பாரு. அட ஆமா, அந்த வெண்ணிலா வெளிச்சத்துக்கு கருப்பு கல்லு கூட வெள்ளி மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அதுக்கு பேரு மந்திர தீவு. சரி சரி, துடுப்பு போடு, சீக்கிரமா போகணும். படகு தீவுக்கு வந்து சேர்ந்துச்சு. 2 பேரும் பைய எடுத்துக்கிட்டு கீழே இறங்குனாங்க. அந்த வெண்ணிலா வெளிச்சத்துல அந்த தீவுல இருக்கிற மண்ணு பாறை எல்லாமே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
அங்க வீசுற காத்தும் கூட வித்தியாசமா தான் இருந்துச்சு. குமரையா, கொஞ்சம் கீழே பாரு. இந்த மணல் பார்க்கறதுக்கு சாதாரண மணல் மாதிரி தெரியலையே. கையில எடுத்து பார்த்தா தங்க மாதிரி ஜொலிக்குது. கனமாவும் இருக்கு. இதுதான் உண்மையான தங்கமா? எங்க காட்டு. அட ஆமா சுப்பையா, இது உண்மையான தங்கம்தான். அந்த சாமியார் சொன்னது உண்மைதான். நாம கோடீஸ்வரங்களாக போறோம். அட கடவுளே, உண்மையாவா? லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. வா வா, சீக்கிரமா பையில எடுத்து போடலாம். அட இரு சுப்பையா, அவசரப்படாத. அங்க பாரு, அந்த பாறைக்கு பின்னாடி ஏதோ கல்லு ஜொலிக்குது. ஒருவேளை அது வைரமா கூட இருக்கலாமே. 2 பேரும் ஆசையா அந்த கல்லு கிட்ட போனாங்க. அங்க கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற கல்லுங்க நிறைய இருந்துச்சு. அட கடவுளே, என்ன இது? இது உண்மையாவே வைரம்தான். இதுல ஒன்ன வித்தா கூட நம்ம ஊரு மொத்தத்தையும் வாங்கலாம். இங்க பாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு. என்னோட பையில நான் இதை போட்டுக்கிறேன். என்ன குமரையா, பெரிய வைரக்கல்லெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டா எப்படி? நாம 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கோம். பாதி பாதியா பங்கு போட்டுக்கலாம். படகு என்னோடது, துடுப்பும் என்னோடது. சாமியார் சொன்னதை கேட்டதும் நான் தான். அதனால எனக்கு தான் அதிகமா வந்து சேரணும். நீ சின்னதை எடுத்துக்கோ. இது என்ன அநியாயம்? நான் உன் கூட வரலையா? துடுப்பு போடலையா? எனக்கு மட்டும் எதுக்கு சின்னது? எனக்கும் பெரிய வைரத்துல பாதி கொடுக்கலன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா போ. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஆசைக்கு கூட ஒரு அளவு இருக்கணும் சுப்பையா. நானும் ஆசைப்படுறேன். இப்ப வரைக்கும் அண்ணன் தம்பின்னு சொன்ன. வைரத்தை பார்த்ததும் மனசு மாறிடுச்சா? சரி, நம்மளால முடிஞ்சதை நாம எடுத்துக்கலாம். 2 பேரும் போட்டி போட்டு அந்த மணலு கல்லு எல்லாத்தையுமே பையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பைய நிறைஞ்சிச்சு. ஆனா அவங்க மனசுதான் நிறையவே இல்ல. சுப்பையா, என் பையன் நிறைஞ்சு போச்சு. ஆனா அங்க இன்னும் நல்ல நல்ல பெரிய பெரிய வைரம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது? என்னோடதும் தான் நிறைஞ்சு போச்சு. என் வேட்டியை கழட்டி அதுலயும் மூட்டை கட்டிக்கிறேன். அதுக்குள்ள ஆகாயம் மேகமூட்டமா மாறுச்சு. காத்து பலமா வீசுச்சு. அந்த தீவுல வானிலை பயங்கரமா மாற ஆரம்பிச்சுது. குமரையா, காத்து பலமா அடிக்குது. மழை வரா மாதிரி தெரியுது. நாம சீக்கிரம் கிளம்பணும், வா. இல்ல இல்ல, எதுக்கு இவ்வளவு அவசரம்? அங்க இன்னும் நிறைய கல்லுங்க இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகலாம். மழையில வைரம் நனைஞ்சா கெட்டா போக போகுது. வைரம் ஒன்றும் ஆகாது. ஆனா படகு மூழ்கிடுமே. ஏற்கனவே இது சின்ன படகு. போற வழியில படகு மூழ்குனா அப்புறம் நாம என்னதான் செய்ய முடியும்? ஏன்டா இப்படி பயந்து சாகர? அந்த படகை பத்தி எனக்கு தெரியும். அது என்னோட படகு தான். நீ எடுக்கலனா விடு. ஆனா நான் எடுத்துக்கிட்டு தான் வருவேன். வேண்டா குமரையா, பேராசப்படாத. கிடைச்சதை எடுத்துக்கிட்டு போலாம். லக்ஷ்மி சொன்னது உண்மைதான். இந்த தீவுக்குள்ள நம்ம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஏண்டா தடுக்கிற? உனக்கு வேணானா விடு. அப்படின்னு சொல்லி இன்னும் கல்லை எடுக்கிறதுக்காக குமரையா போகும்போது அவனை தடுத்து பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருந்தான் சுப்பையா. அப்ப குமரையா சுப்பையாவை தள்ளினதுல சுப்பையா அங்க இருக்கிற அந்த பை மேல விழுந்ததுல அதுல இருக்கிற கல்லு எல்லாமே அப்படியே கீழே கொட்டிடுச்சு. ஐயோ, என் வைரம் மொத்தத்தையுமே கீழே கொட்டிட்டியாடா. ஐயோ, வைரத்தை விடு. உயிர் முக்கியம் இல்லையா? தண்ணிய பாரு. அந்த தண்ணியில இந்த தீவே மூழ்கிடும் போல. உண்மைதான், தண்ணி அதிகமாகுது. ஆனா என்னோட பையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாடா போலாம். அந்த 2 மூட்டையை கொண்டு வந்து படகுல வச்சதும் படகு ஒரு பக்கமா சாஞ்சுது. பாத்தியா, படகு சாஞ்சிடுச்சு. ரொம்ப கனமா இருக்க போல. கொஞ்சம் கல்லை தூக்கி போடலாம். முடியாது. ஒரு கல்லை கூட தூக்கி போட மாட்டேன். நீ வேணும்னா இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு வா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா குமரையா? உசுரை விட உனக்கு இந்த வைரம் தான் பெருசா? அப்பதான் ஒரு பெரிய அலை வந்து படகை தள்ளுச்சு. அப்போ அந்த படகுக்குள்ள தண்ணியும் வந்துருச்சு. ஐயோ, படகு மூழ்கிக்கிட்டு இருக்கே. இப்பவாவது கேளு. இந்த பைய தண்ணியில போட்டுடலாம். இல்லைன்னா நாம சாக வேண்டியதுதான். என்னால முடியாது. இது என்னுடைய அதிர்ஷ்டம். இதை எப்படி விடுறது? உசுரோட இருந்தாதான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். கீழே போடு. ஐயோ, என் தங்கம், என் வைரம். அட, துடுப்ப போடு. காத்து மழை அதிகமாகுது. சீக்கிரமா போய் சேரணும். விடிய காலையில ஆத்தங்கரையோரமா சாந்தம்மா லக்ஷ்மி 2 பேரும் புருஷங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்து மழையும் இல்ல, ஆனா தண்ணியோட வேகம் மட்டும் குறையவே இல்ல. அப்ப தூரத்துல படகுல 2 பேருமே படுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க.
லக்ஷ்மி, அதோ பாரு படகு, அவங்க தான் போல. கடவுளே, அவங்க தங்கம் கொண்டு வரலனாலும் அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும். படகு கரையை வந்து தொட்டுச்சு. சுப்பையா குமரையா 2 பேருமே அசதியா அந்த படகுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. படகுல பையும் இல்ல, அவங்க கையும் காலியா இருந்துச்சு. ஏங்க ஏங்க, கண்ணு தரங்க, என்ன ஆச்சு? என்னங்க, எழுந்துறீங்க. ஐயோ, 2 பேருக்கும் என்ன ஆச்சு? சாந்தம்மா, எல்லாமே போச்சு போச்சு சாந்தம்மா, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சே. என்ன ஆச்சுங்க? அடிபட்டுச்சா? உயிரோட வந்ததே பெரிய விஷயம். அந்த தீவு எங்களை முழுங்க பார்த்துச்சு. ஆமா, எங்க தங்கம்? தங்கமும் இல்ல, மண்ணும் இல்ல, எல்லாம் ஒரு பிரம்ம தான். அது எங்க உசுரை தான் எடுக்க பார்த்துச்சு. கைக்கு கிடைச்ச வைரத்தை என் பேராசையால தான் இழக்க வேண்டியதா போச்சு. ஆசையை குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாவது கொண்டு வந்திருந்தா அது நமக்கு உதவியா இருந்திருக்கும். பேராசைப்பட்டதால தான் எல்லாம் போச்சு. நீங்க உசுரோட வந்தீங்களே, அதுவே போதும். சரி, அந்த தீவுல என்னதான் நடந்துச்சு? அந்த தீவுல மணல் எல்லாம் தங்கம்தான், கல்லெல்லாம் வைரம்தான். ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு படகுல ஏத்திக்கிட்டு வரும்போது தான் எங்க உசுருக்கு ஆபத்து வரும்னே தெரிய வந்துச்சு. படகு மூழ்கி போற நிலைமை வந்துடுச்சு. வேற வழி இல்லாம அந்த வைரக்கல் எல்லாத்தையும் தண்ணியில போட்டுட்டு எங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு பொறுக்குன வைரக்கல் எல்லாத்தையும் நானே தண்ணியில போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்ல. அழாதீங்க, அதை நீங்க சம்பாதிச்சது இல்ல. அதனால அது போனா போகட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். தேவையில்லாம கிடைக்கிறதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. பாத்தீங்களா, நான் தான் முன்னாடியே சொன்னல, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்குன்னு. இப்ப பாருங்க, 2 பேரும் எவ்வளவு சோர்வா இருக்கீங்கன்னு. ஆமா லக்ஷ்மி, நீ சொன்னது உண்மைதான். பேராசைப்பட்டு எங்க உசுரை நாங்க அங்க விட்டு இருப்போம். குமரையா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இவனால தான் என் பையையும் தூக்கி போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடு சுப்பையா, நீ சொல்லும் போதே நான் கேட்டு இருக்கணும். அதிகமா ஆசைப்பட்டதால தான் எதுவுமே இல்லாம இப்ப நின்னுக்கிட்டு இருக்கேன். பாவம், என்னால உனக்கும் கஷ்டம். நீயாவது கொஞ்சோண்டு ஏதாவது கொண்டு வந்திருப்பல்ல. சரி சரி, விடுங்க. ஒன்னும் ஆகலல, அதுவே போதும். அசதியா இருப்பீங்க, சுடுதண்ணில குளிச்சா அந்த அசதி எல்லாமே போயிடும். சாந்தம்மா, எல்லா வைரமும் தண்ணியில விழுந்தாலும் ஒரே ஒரு வைரத்தை மட்டும் என் பையில வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கஷ்டத்தை தீக்க இது உதவியா இருக்குமான்னு கொஞ்சம் பாரேன். எங்கண்ண, காட்டுங்க. குமரையா அவன் கையில இருக்கிற அந்த ஜொலிக்கிற கல்ல காட்டினான். அது சாதாரண கல்லா இல்லாம கொஞ்சம் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது உண்மையான வைரம்தானா? சாந்தம்மா அந்த கல்லை எடுத்து தரையில ஓங்கி அடிச்ச உடனேயே அந்த கல்லு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. பாத்தீங்களா, இது வைரமும் இல்ல, ரத்தினமும் இல்ல, வெறும் சுண்ணாம்பு கல்லு தான். இது தண்ணியில நனைஞ்சு வெண்ணிலாவோட வெளிச்சத்துல ஜொலிச்சிருக்கு. இதுக்கா உங்க உசுர நீங்க பணயமா வச்சீங்க? அப்படின்னா இதெல்லாம் வைரம் இல்லையா? வெறும் கற்பனை கல்லு தானா? அப்படின்னா நாங்க தண்ணியில தூக்கி போட்டது எல்லாமே வெறும் சாதாரண கல்லு தானா? வைரம் இல்லையா? தங்கமும் வைரமும் எங்கேயோ இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற விளைச்சல்ல இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அன்பு பாசத்துல இருக்கும். உண்மைதான் சாந்தம்மா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு இப்ப நாங்க 2 பேருமே ஏமாந்து நிக்கிறோம். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்துல சந்தோஷமா இருக்கிறேன். நானும் தான் குமரையா, இனிமே உன்ன மாதிரி நானும் பேராசைப்பட மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம். சரி வாங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கே போலாம். இப்பதான் சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டு சிரிச்சா இந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அப்படி எல்லாரும் அமைதியா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த தீவு மறுபடியும் பேராசை குணம் கொண்டவன் எப்போ வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே பேராசை பெருநஷ்டத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆனா அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது நிரந்தரமா இருக்காது. எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும்.